முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள சிறப்பு கட்டுரையில், அது ஜனநாயக போர்க்களத்துக்கு இளைஞர்களை தயார் செய்யும் பாசறையா, அறிவு சான்றோர் கூடி நடத்திய பல்கலைக்கழக கருத்து போரா, இந்தியா கூட்டணியின் வெற்றி விழாவா? இந்த மூன்று கேள்விகளுக்கும் இன்னும் பதிலை எட்ட முடியவில்லை. இந்த மூன்றையும் மொத்தமாக சேர்த்து நடத்தி காட்டிவிட்டார் எழுச்சிமிகு உதயம் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஏசியவர்கள், ஏளனமாக பார்த்தவர்கள், எள்ளி நகையாடியவர்கள், எரிச்சல் அடைந்தவர்கள், எகத்தாளம் போட்டவர்கள் அத்தனை பேரையும் மொத்தமாக ஏமாற்றிவிட்டார் மாண்புமிகு உதயநிதி அவர்கள். வாரிசு என்பதால் அழைத்து வரப்படுவதாகவும், வாரிசு என்பதால் வசைக்கு ஆளானார். ஆனால் கொள்கை விசையை சிக்கன பிடித்து இளையோர் அனைவரையும் தன்வசப்படுத்தி எதிர்கால ஏற்றத்துக்கு பாதை அமைத்து தரும் சாரதியாக உயர்ந்து விட்டார் உதயநிதி. இனி அவர்களால் அவரை விமர்சிக்க முடியாது. அவரது கொள்கையை வேண்டுமானால் விமர்சிக்க பழகலாம். சேலம் இளைஞரணி மாநாடு இந்த நாட்டுக்கு சொல்லும் செய்தி ஒன்றுதான். தமிழ்நாட்டின் காப்பரன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இன்னொரு அரை நூற்றாண்டு காலத்துக்கு காவல் தளபதிகள் தயாராகிவிட்டார்கள் என்பதுதான். திரும்பிய பக்கமெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தீரர்கள் பட்டாளம். இந்த படை போதும் என்பதே சேலம் சொல்லிய சைகை மொழி. வேட்டிகளை எண்ணிவிடலாம். மொத்தமும் பேண்ட், ஜீன்ஸ், டிஷர்ட்கள் தான். பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் வரும் என்பதால் மாநாட்டு பந்தலுக்கும் வாகனங்கள் நிறுத்தும் இடத்துக்கும் 2-3 கிலோமீட்டர் தூரம் இருந்தது. அங்கே வாகனங்களை நிறுத்திவிட்டு ஊர் வாரியாக ஊர்வலமாகவே முழக்கமிட்டு வந்தார்கள் இளைஞர்கள். பொதுவாக மாநாடுகளில் ஊர்வலங்கள், பேரணிகள் நடத்தி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனாலும் என்ன, அறிவிக்கப்படாத பேரணியை இளைஞர் அணியினரே நடத்தினார்கள். தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த காலத்தில் மொத்தமாக நடத்தி காட்டிய பேரணி போர் பரணியை இப்போது தனித்தனியாக நடத்தி காட்டிவிட்டார்கள் இளைஞர் அணியினர். மாநாடு தலைகளால் நிரம்பி இருந்தது. மாநாட்டு பந்தலுக்குள் நிரப்ப முடியாத தலைகள் லட்சக்கணக்கில் பந்தலுக்கு வெளியே இருந்தது. சேலம் ஆத்தூர் சாலையின் இருபக்கமும் இருந்தது. இருவண்ண கொடி காக்கும் போர்ப்படை வீரர்கள் எல்லா பக்கமும் இருந்தார்கள். அந்த பக்கம் சேலத்திலிருந்து வந்தாலும், இந்த பக்கம் கள்ளக்குறிச்சியிலிருந்து வந்தாலும் எல்லா பக்கமும் திமுக பக்கமாக இருந்தது. அவர்கள் அனைவரது உடையிலும் நடையிலும் குரலிலும் இருந்த எடுப்பும் மிடுக்கும் மூத்த முன்னோடிகளை வியப்பில் ஆழ்த்தியது. எதிர் அணியினரை விம்ம வைத்தது. இனி இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்று சொன்னார் தலைவர் என்றால் அது சும்மா அல்ல. அப்படி சொல்லும் வாய்ப்பை வழங்கினார் இளைஞரணி செயலாளர் உதயநிதி என்று தலைவர் சொன்னதும் வாய் வார்த்தை அல்ல. தானாய் கூட்டம் சேர்வது எவ்வளவு சிரமம் என்பது தலைவருக்கு தெரியும். 1980களின் மத்தியிலிருந்து தமிழ்நாட்டு ஊர் ஊராக, கிராமம் கிராமமாக, நகர் நகராக, தெரு தெருவாக வலம் வந்தவர் அவர். காரை அவரே ஓட்டி கழகத்தை ஓட்டி உயர்த்தி காட்டியவர் அவர். துளி துளியாய் இளைய சக்தியை சேர்த்தவர் அவர். 40 ஆண்டு கால கழகத்தின் வெற்றிக்கும் தோல்விகளுக்கு பின்னால் வீழ்ந்து போகாமல் இருப்பதற்கும் காரணம் அந்த காலத்தில் அவர் திரட்டி கொடுத்த இளைஞர்கள் தான் காரணம். இப்போது மீண்டும் இளைஞர்கள் தேவை. இளைய ரத்தம் தேவை. போர்க்களங்கள் அதிகமாகி வருவதால் போர் வீரர்களும் அதிகம் தேவை. சமூக வலைத்தளங்களின் தாக்கம் காரணமாக அறிவு பருவம் அடையும் வயது இப்போது குறைந்து விட்டது. எனவே அவர்களை வளர்த்தெடுத்தாக வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த நிலையில்தான் உதயநிதி உதயமானார். 2019ஆம் ஆண்டு இளைஞரணி செயலாளராக அறிவிக்கப்பட்டது முதல் தலைவரை போலவே ஓய்வில்லாத உழைப்பை வழங்கத் தொடங்கினார். மூத்த முன்னோடிகள் அனைவரையும் பார்த்து பொற்கிழி கொடுத்து வணங்கி நின்றார். இளைய தம்பிமார்கள் அனைவருக்கும் பயிற்சி பாசறை கூட்டங்கள் நடத்தி வழிகாட்டி கொண்டிருந்தார். மூத்தோரை மதித்தலும் இளையோர் மதியை பெருக்குதலுமே தலைமைக்கான இலக்கணங்கள். இரண்டையும் கனச்சுத்தமாக செய்தார் இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்கள். இந்த மொத்த கூட்டத்தையும் ஒருமுகப்படுத்த ஒரு வாய்ப்பை வழங்கினார் தலைவர் அவர்கள். சேலத்தில் மாநாடு அறிவிக்கப்பட்டது. சேலம் மாநாட்டுக்காக மாவட்டம் தோறும் இளைஞரணி செயலாளர்கள் கூட்டங்கள் நடத்தினார். அதுவே மினி மாநாடுகளாக அமைந்திருந்தன. 30 மாவட்ட மாநாடுகளை நடத்தி காட்டிவிட்டுதான் முழு மாநாடாக சேலத்தை குறித்தார்கள். சேலம் முழுமையான மாநாடாக அமைந்துவிட்டது. ஒரு மாநாடு எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக அமைந்துவிட்டது சேலம். மாநாடுகள் நடத்தியே டாக்டர் பட்டம் வாங்கியவர் கழகத்தின் முதன்மை செயலாளர் கே.என். நேரு அவர்கள். சேலத்துக்கு பொறுப்பாளர் என்பதால் மட்டுமல்ல, மாநாடுகளுக்கே பொறுப்பாளர் அவர். அதனையும் மெய்ப்பிக்கும் களமாக அமைந்துவிட்டது. இதுவரை இத்தனை பெரிய பந்தல் போட்டது இல்லை. இதுவரை 6 லட்சத்திற்கும் அதிகமான இவ்வளவு பெரிய இளைஞர் கூட்டம் ஒரே இடத்தில் திரண்டது இல்லை. இதுவரை இரும்பு குதிரையாம் புல்லட் வாகனத்தில் இத்தனை ஆயிரம் பேர் அணிவகுத்து வந்தது இல்லை. இதுவரை 1000த்திற்கு மேலான ட்ரோன் கேமராக்கள் ஒரே இடத்தில் வட்டமடித்தது இல்லை. ட்ரோன் காட்சிகளில் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் வந்ததும் இல்லை. கோடிக்கணக்கான தமிழ் மக்களின் இதயத்தில் வீற்றிருக்கும் அன்புமிகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வாகனத்தில் வட்டமிடும் உருவத்தில் மின்னிய போது எழுந்தது கைத்தட்டல், பின்னர் விசில். 5000 புகைப்படங்கள் கொண்ட மாபெரும் கண்காட்சி வரலாற்றை நம் கண்முன் விரித்திருந்தார் கோவை சுப்பு. மாநாட்டு திடல்களில் ஆங்காங்கே புத்தக விற்பனை நடக்கும்.
தரையில் பரப்பி வைத்திருப்பார்கள். புத்தக கண்காட்சியாகவே இதுவரை அமைத்தது இல்லை. காலையில் தொடங்கி மாலையில் வரை தலைப்புகள் பேசியவர்கள் அனைவரும் கொள்கை முழக்கமிட்டார்கள். திமுக மேடைகள், மாலை நேரத்து கல்லூரிகள் என்ற பேரறிஞர் அண்ணாவின் கனவுக்கு வலு சேர்த்தன இவ்வுரைகள். தேர்தல் அரசியலில் இறங்கி ஆட்சியில் இருக்கும் எந்த கட்சியாவது இத்தகைய தத்துவார்த்த உரைவீச்சுகளுக்கு மேடையை கொடுத்திருக்குமா? கொடுத்திருக்காது. இத்தகைய அறிவுக்குரிய தீர்மானங்களை போட்டிருப்பார்களா? மாட்டார்கள். இவை அனைத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தில்தான் நடக்கும். ஏனென்றால் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தமிழின தலைவர் கலைஞர், மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு உதயநிதி என்ற தலைமுறை நீட்சி என்பது தத்துவத்தின் நீட்சியாக அமைந்திருக்கிறது. அதனால்தான் மாநாடுகள் கூட பாசறைகளாக அமைகின்றன, பல்கலைக்கழகங்களாக தெரிகின்றன. சேலம் நோக்கி வந்த தீரர்கள் அனைவருக்கும் பாசிச பாஜகவை வீழ்த்தும் கடமை களப்பணியை தந்துள்ளார் தலைவர். இத்தனை லட்சம் பேர் கொள்கை உரத்தோடு பாசிசத்துக்கு எதிராக மூச்சு பரப்புரையை செய்தாலே பாசிசம் வீழும். எனவே சேலம் கர்ஜனைகள் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியையும் உறுதி செய்துள்ளது. பொதுவாக தேர்தல் காலங்களில் தேர்தல் சிறப்பு மாநாடு நடத்துவது வழக்கம். இளைஞரணி மாநாடே தேர்தல் சிறப்பு மாநாடாக அமைந்துவிட்டது. வெற்றிக்கு பிறகு நடைபெற வேண்டிய வெற்றி விழா மாநாட்டையும் சேர்த்து நடத்தி காட்டிவிட்டார் இளைஞரணி செயலாளர் அவர்கள். பெரிதினும் பெரிது செய்யும் பெரும்படை அவர் கையில் இருக்கிறது. சிறிதினும் சிறிது கீழ்மை செய்யும் கூட்டத்தின் ஆட்டத்தை முடிக்க வேண்டிய கடமையும் அவர் கையில் இருக்கிறது. இவ்வாறு கட்டுரையில் நிறைவு செய்திருக்கிறது முரசொலி.